ஸோ கைஸ், நம்மளோட வீடியோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ அன்பாக்சிங் அது எல்லாமே வந்து இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஃபீச்சர்ஸ்க்கு உண்டான டிஸ்கஷன். ஸோ இந்த சென்சார் வந்து 1.3 இன்ச் சென்சாரு. ஸோ இதுக்கு வந்து நல்ல ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டீப் ஃப்ரீசிங் பேட்ரி. ஸோ இன்பில்ட்டாக இந்த கேமராலேயே 1 பேட்ரி நான் போட்டிருக்கேன். ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து டீப் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி -10 அப்படின்லேருந்து +40 வரைக்கும் இந்த பேட்டரி வந்து பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல். அக்கார்டிங் டு வெப்சைட் என்ன சொல்கிறாங்கன்னா 160 மினிட்ஸ் இந்த பேட்டரி வந்து 3 பேட்டரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சோஃபார் நான் வந்து 1 மந்த் யூஸ் பண்ணிருக்கேன். பட் சோஃபார் 160 மினிட்ஸ் கண்டினியூஸாக நான் ஷூட் பண்ணலாம்னா கண்டிப்பாக எனக்கு தெரியல. பட் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, இன்ன வரைக்கும் நான் வந்து பேட்டரி கம்மியாயிடுச்சு அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணதே இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 செகண்டில் லேண்ட்ஸ்கேப்பும் போர்ட்ரைட்டும் உங்களுக்கு வந்து வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ நீங்கள் வந்து எப்படி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டிங்ஸ் வந்து லாக் ஆகிடும். ஸோ இப்போ இதோட ஸ்டெபிலிட்டி பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த கேமரா வந்து ஸ்டேபிளாக இருந்தால் தான் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் என்னென்ன நடக்குதுன்றது உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேமராவை கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணி சைக்கிளோட அடாப்டரில் நான் வந்து மவுண்ட் பண்ண போகிறேன். இந்த அடாப்டரில் நான் மவுண்ட் பண்ணிட்டேன்னா கேமரா வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ மவுண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து இது வந்து ஸ்டேபிளாக இருக்கா. ஸோ நான் வந்து ஆங்கிள் மாற்றணுனாலும் லைட்டாக லூஸ் பண்ணிட்டு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆங்கிள். ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் வச்சுட்டு லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிட்டு சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இந்த 2 கிளாம்போடு நான் வந்து லாக் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும். பக்கத்தில் கொண்டு போனே எனக்கு வந்து அந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணும். உங்களுக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நல்லா இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ வந்து நல்லா ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கேமரா ஆன் பண்ணோன்னே ஸ்க்ரீன் எப்போவுமே டிஃபால்ட்டாக லாக்காக இருக்கும். ஸோ இனிஷியலாக 4K 30ல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் நம்ம இப்போ வந்து ஸ்டடி வந்து டோட்டலாக ஆஃப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, ராக் ஸ்டடி, அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ராக் ஸ்டடி ப்ளஸ், ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஹரிசான் பேலன்சிங். ஓகேவா? ஸோ இந்த 3 செட்டிங்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஸ்டெடி ஸ்டேட்டு நான் வந்து ஆன் பண்ணல, நீங்களே பாருங்கள். பட் இதில் வந்து பயங்கரமாக ஷேக் ஆகும். அந்த ஷேக் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் தான் வந்து இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஒரு சின்ன மவுண்டனு அதுதான் ஒத்தையடி பாதையாக இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நம்மளுக்கு வந்து சைக்கிள் வந்து ஷேக்கிங் இருக்கும். ஸோ அந்த ஷேக்கிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தான் நம்ம வந்து இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அங்கேயே பாருங்கள், அங்கே ஒருத்தவங்க வந்து இறங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களால வந்து சைக்கிள் ஓட்ட முடியல. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம பார்ப்போம். லெட்ஸ் see, ட்ரை பண்ணுவோமா? லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். ஒரு செட்டிங்ஸில் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு செட்டிங்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ 4 செட்டிங்ஸ்க்கு குயிக் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோமா? ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற கேமரா செட்டிங்ஸ், இதில் வந்து எந்த செட்டிங்ஸுமே மாறாது. அப்படியே உங்களுக்கு வந்து கேமரா பயங்கரமாக ஆடிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ராக் ஸ்டடி. ஸோ இந்த ராக் ஸ்டடியில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆன மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ராக் ஸ்டடி தான் கொஞ்சம் வைட் ஆங்கிள். இது வந்து ராக் ஸ்டடி ப்ளஸ். ஸோ போன செட்டிங்ஸ்லேருந்து இந்த செட்டிங்ஸ் வந்து இன்னும் வந்து ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ லாஸ்ட் ஒன்று நம்ம பார்க்குறது வந்து ஹரிசான் பேலன்சிங். ஸோ இந்த ஹரிசான் பேலன்சிங் பிடிச்ச புட்டியாக ஒரே இடத்துல கேமரா வச்சு அது வாடு வீடியோ எடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து டர்னிங்கே தெரியாது. புரியல? ஸோ 4த்தையும் ஒன்றா பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் கேமரா தட்ட ஆடுது. அதுக்கு அடுத்த செட்டிங்ஸ் வந்து ராக் ஸ்டடி. ஸோ ராக் ஸ்டடியில் உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிளும் கிடைக்கும், அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லாவும் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ராக் ஸ்டடி ப்ளஸ். ஸோ இந்த ராக் ஸ்டடி ப்ளஸில் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா ஸ்க்ரீனோட சைஸ் வந்து வைட் ஆங்கிளாக கிடைக்காது, கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆயிருக்கும். லாஸ்ட் செட்டிங்ஸ் வந்து ஹரிசான் பேலன்சிங். ஹரிசான் பேலன்சிங் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச புட்டியாக ஒரே இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி நறுக்குன்னு சுத்தியால் அடித்து வச்சு நிறுத்த வச்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நான் சைக்கிளை டேர்ன் பண்ண நீங்களே பாருங்கள், மற்ற எல்லா செட்டிங்ஸ்லையும் வந்து சைக்கிள் டேர்ன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் ஹரிசான் பேலன்சிங்கில் அப்படியே இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த 4 செட்டிங்ஸ்க்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி, ஏன்னா எனக்கும் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதாங்க நம்ம ஆக்ஷன் கேமராவோட ஸ்பெஷலான 4 செட்டிங்ஸ்ங்க. இதுக்காகவே ஆக்ஷன் கேமரா வாங்கல. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.